என்ன தம்பி என்னாச்சுப்பா? அடிப்பிரதட்சணம் செய்யும் போது பார்த்து வரக்கூடாதாப்பா? இப்படி நடந்தா தெய்வகுத்தம் ஆயிருமேப்பா. இதுக்குதாயா நான் சொன்னேன், கேட்டியா நீ? இப்ப என்ன ஆச்சுன்னு பாரு. நாமளும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா என்ன மாமா, என்ன மாமா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிக்கிட்டு, கொஞ்சம் பாசிட்டிவா பேசுங்க. இல்ல சரி பாருங்க, கொஞ்சம் வாயை மூடுங்க. யோ யோ யோ, பாத்தியா? ச்சே, எப்படி இந்த கிழவிங்க? நீ காண்டி அதை மெச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன பொத்தன் போட்டிருப்பையா? என்ன பாட்டி, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டோட வாரிச அவ நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு நீ வேண்டிக்கிட்டு ஒரு பரிகாரத்தை பண்ற. அதே மாதிரி நானும் தாத்தாவும் இந்த கோயிலை சுத்தம் பண்றோம்னு சொல்லிட்டு பரிகாரத்தை பண்றோம். அதோ அங்க பாரு உன் தாத்தாவ. தாத்தாவும் பாட்டியும் என் வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பா நல்லபடியா பொறுகணும்னு எம்மா ஆசையா இருக்கிறாங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க போங்க. வளர்மதி உண்டாயிருக்கும் போது கூட இந்த அளவுக்கு தாங்கல. ராணி கர்ப்பமானதுல இருந்து இந்த குடும்பமே அவளை தாங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியம். இவங்க அடி அளந்து கும்பிட்டுட்டு வர நேரத்துல நான் ஏற்பாடு பண்ண பொம்பளைங்க இவங்க காய்ச்சி வச்சிருக்கிற கூழ ஒரு வழி பண்ணிருப்பாங்க. சரி சரி வா 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 வாங்க. ஏன் வேகவே மாட்டேங்குது? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் நினைக்கிறேன் தர்ஷினி. என்னம்மா? என்ன கூழ் காய்ச்சறீங்களா கோயிலுக்கு? ஆமாங்க. கூழ நல்லா கிண்டணுமா, இல்லனா கட்டி தட்டிடும். அது மட்டும் இல்லாம அடி பிடிச்சிடும். சாமிக்கு படைக்கிறதுல அடி பிடிக்க கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். என்ன கிண்டுனாலும் சூடு தாங்க முடியல. குடுங்க, சாமிக்கு தானே, நான் கிண்டுறேன். நீங்க காஞ்சி விறகு எடுத்துட்டு வரீங்களா? சரி. ஏம்மா, ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாமா. தண்ணியில கைய வச்சுட்டு கூழ் கிண்டுனா கை சுடாது. சரிங்க. இந்த பொடிய கூழ்ல கலந்துட்டா அப்புறம் இந்த கூழ வாயில கூட வைக்க முடியாது. சரி சரி, அவங்க வரதுக்குள்ள கலந்துரு, நானும் கலந்துடுறேன். தர்ஷினி, யார் இவங்க? இங்க என்ன பண்றாங்க? அது அம்மா, நாங்க உதவிக்கு வந்தோம்மா. ஆமாமா. இதெல்லாம் என்னது? அது இது வழக்கமா கூழு காய்ச்சும் போது போடுவாங்கம்மா. அப்படியா? அது கொடுங்க கொடுங்க. அதான பார்த்தேன், ராணியா கொக்கா? என்ன மாமா? சரி சரி. இது ஒரு பேதி பவுடர். இத சாப்பிட்டா வயிறு கலக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் நாள் பூராவும் பாத்ரூமே கதின்னு இருக்க வேண்டியதுதான்.
யார் உங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னது? சித்தி நீங்க எங்க போனீங்க? இல்ல இவங்க தான் காஞ்ச வேர் கொண்டு வான்னு சொன்னாங்க, அதான் எடுக்க போனோம். உங்களை தானே கேக்குறேன், வாயை திறந்து சொல்லுங்க. இதை யார் இந்த கூழ்ல கலக்க சொன்னது? ஐயோ என்ன இப்படி மாட்டிக்கிட்டோம்? கேக்குறாங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, யார் உங்களை இப்படி பண்ண சொன்னது? என்னாச்சு ராணி? ராணி என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, இது பேதி வர வைக்கிற பொடி பாட்டி. என்ன? இதை இவங்க கூழ்ல கலக்க பாத்துக்கிறாங்க. ஐயோ, போச்சு, உண்மை தெரிஞ்சு போச்சு. உங்களை தானே நான் கேட்டுன்னு இருக்கிறேன், யார் உங்களை இப்படி பண்ண சொன்னது? சொல்லிடாத, கொன்றுவோம் உன்னை. சொல்லாத. சொல்ல போறீங்களா இல்ல நான் இப்ப போலீஸ கூப்பிட்டுமா? ஐயோ இல்ல, நாங்களே சொல்லிடுறோம். போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துறாதீங்க. ஒழுங்கா சொல்லுங்க, யார் இப்ப உங்களை செய்ய சொன்னது? அதோ அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்கதான். அவங்களா பண்ணிருப்பாங்க, யாரையுமே காணோம். ஐயோ பாம்பு, பாம்பா? இது நம்ம வீட்ல பார்த்த பாம்பு மாதிரியே இருக்கு. அந்த பாம்பு இங்க எப்படி? ஐயோ ஐயோ, எங்க தாமரைக்கா, அந்த பொம்பளைங்களை விடாதீங்க, போய் குடிங்க. ஓங்கா, வானராணி, சாமிக்கு படைக்க போற கூழுல இந்த மாதிரி கலக்க வந்தவங்கள ஆத்தாலே தண்டிச்சுப்பா. நீ விடு ராணியே, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஆக வேண்டிய வேலையை பாப்போம், வா, நேரம் ஆகுதுல்ல. ராணி, தாமரை சொல்றது சரிதாம்மா. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அவளுங்களை அந்த ஆத்தா தண்டிப்பா. போ, ஆக வேண்டியதை பாரு. ஆனா அண்ணி சூப்பர் அண்ணி, உங்க வாட்சை விட உங்க கண்ணு பெரிய ஸ்கேனர். அதை ஏமாத்தி யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த பாம்பு காண்டி வரலனா அவளுங்களை புடிச்சு உலுக்கி அத்தை பண்ண சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள உண்டில்லான்னு பண்ணிருப்பேன். யாரோ திரும்ப திரும்ப இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் என் கையில மாட்டினாங்க, கைமாதான். என்னாச்சு தமனா? லாரா, ரொம்ப தேங்க்ஸ் லாரா. நான் தான் ஒரு பெரிய சம்பவம் பண்றேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் எதுக்கு இப்படி சில்லியா பிஹேவ் பண்ற? நல்லா வெந்துருச்சுல? அக்கா நல்லா வெந்துச்சுலக்கா, எத்தலாமா? இறக்கலாம். பாட்டிமா, நம்ம என்னம்மா? எத்தல நல்லா வெந்துச்சுல? சரிம்மா, இறக்கி வச்சிரு. எடுத்துருங்க. பாட்டி வெந்துச்சுமா? என்ன இவ்வளவு வெயிட் தூக்குறா? சொல்லுங்க பாட்டி. ராணி, இது உனக்கு 2வது மாசம். நீ வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. என்னன்னா அன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்க குரலே வருது. சித்தார்த், ராணி கர்ப்பம்னு தெரிஞ்சதுல இருந்தே அவளை ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல, அதான் இப்படி எல்லாம் செட் பண்ணிருக்கான். சரி, நானே நீயே தூக்குறேன். எடு. குடு. வாங்க, எடுங்க போலாம். வாங்க, சூடா இருக்கு, கொழி விடு வா. வளரே. அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு கூழ் கொண்டு போய் பக்தர்களுக்கு ஊத்துங்கம்மா. கொடுத்துட்றோம். வாங்க, கூழ் குடிச்சிட்டு போங்க. இப்பதாமா வேற ஒருத்தவங்க குடுத்தாங்கன்னு குடிச்சேன். இன்னும் டைம் இருக்குல்ல, வருவாங்க. முடிச்சிட்டாங்க.
இவ காய்ச்சின கூழ குடிக்கிறதுக்கு ஒரு ஆளும் கிடைக்க மாட்டாங்க பாருங்க. என்ன தமன்னா, இதுல என்ன பிளான் இருக்கு? எப்படி மனு விட்டுருவேன்? அங்க பாரு. போதும். அந்த கூழு காலியாகவே இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது இவ காய்ச்சின கூழ யார் வாங்கி குடிப்பாங்க? ஐயா வாங்கய்யா, கூழ் குடிச்சிட்டு போங்க வாங்க. கூழ் வேணாமா, இப்பதாம்மா கொடுத்தாங்க, சாப்பிட்டமா. ரொம்ப நன்றிமா. அண்ணா கொஞ்சம் குடிங்கண்ணா. வருவாங்க, இரு ராணி. சரி வளரு. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேம்மா. வரேன்ப்பா. அண்ணா நாங்க சாமிக்கு படைச்சி கூழ் ஊத்திக்கிட்டு இருக்கோம், வந்து குடிச்சிட்டு போங்கண்ணா. இப்பதாப்பா குடிச்சேன். அம்மா கூழ் ஊத்துறோம், வந்து குடிச்சிட்டு போங்களேன். இப்பதாம்மா கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அம்மா சாமிக்கு கூழ் ஊத்துறோம், வந்து குடிக்கிறீங்களா? இப்பதாம்மா வேற ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு குடிச்சேன். வயிறு ஃபுல்லா இருக்குமா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் 2 கிளாஸ் கூழ் ஊத்தி கொடுக்க சொல்லிருக்கேன். பத்தாதுன்னா கூட இந்த பக்கம் ஒரு பையன் வரமாட்டான் பாருங்க. தமன்னா பின்றப்போ அவங்களுக்கெல்லாம் அடி மேல அடி கொடுத்துக்கிட்டு இருக்க. என்ன மாமா, இந்த பிளான் சொதப்புதுன்னா பிளானுக்கு பிளான் பிளானுக்கு பிளான் போட்டு வச்சிருப்பா தமன்னா. இன்னுமா நீங்க தமன்னாவை பத்தி புரிஞ்சுக்கல? அட போங்க மாமா. அவ கூடவே 24 மணி நேரமும் சுத்துற எனக்கு அவளை பத்தி தெரியாது. தமனா, இதுக்கு மேல நீ எதுவும் செய்யாத. ராணிக்கு பெரிய அப்பா நான் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன். அதை எல்லாரும் ரிலாக்ஸா வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னம்மா வளரு? யாருமே வர மாட்டாங்க. யாருமே வர மாட்டேங்கறாங்க. எல்லாரும் குடிச்சிட்டாங்க. என்னக்கா? என்ன ஒருத்தரும் கூழ் குடிக்க வர மாட்டேங்கிறாங்க? யாரும் வர மாட்டாங்க. கொஞ்ச நேரம் இருக்கலாம். என்னப்பா பண்றது? ராணி முகத்தை பார்க்கவே பாவமா இருக்குல்ல? அதுக்கு என்ன பண்ண முடியும் தமன்னா? நம்மள பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அவளுக்கு தெரியணும்ல. பேசாம அவ காய்ச்சின கூழ அவளே குடிக்க வேண்டியதா? தமன்னா பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. பாப்பலாம். கவலைப்படாத. நானாவது ஒரு டம்ளர் குடிக்கிறேன், குடு. சரி குடுமா. இந்த கூழ குடிக்கிறதுக்கு யாருமே வரலையா? ராணி, இது வேணும்னு உன்னைய கலாய்க்குது. விடுக்கா, இது கோயில். கோயில் என்னத்த பண்ண முடியும்? ஆனா என்னக்கா ஒருத்தர் கூட கூழ் குடிக்க வரவே இல்ல. பரவாயில்ல விடுமா. ராணி, யாருமே வரலன்னு வருத்தப்பட்டியே, அங்க பாரு. வாங்க ராணி, அங்க பாரு. போங்க. அண்ணே வா வா வா. போங்க போங்க, மெதுவா மெதுவாமா. கண்ணுங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? கூழ் சாப்பிடுறீங்களா? இதுங்கெல்லாம் யாரு? எப்படி இங்க வந்துச்சுங்க? கயல், ராஜா, ராதா, குமாரு எல்லாரும் எப்பரா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். சரி, நீங்க எல்லாரும் எப்படி வந்தீங்க? ராணி, சித்தார்த் தம்பி தாமா போன் பண்ணி எங்களை இங்க வர சொன்னாருமா. சித்தார்த்தா? இல்ல ராணி, யாரும் வரலன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணல, அதான் ஃபோன் பண்ணி இவங்களை வர சொன்னேன். சரி வாங்க வாங்க வா வா சொல்லும் வாங்க.
வாங்க 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 வாங்க. இந்த பக்கம் வாமா, வேணும்னா கேளு. தம்பி பாப்பா, நல்லா இருக்குதா? பாப்பா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குக்கா. ஏமா ராணி, ஒருத்தர் கூட வரலன்னு வருத்தப்பட்டியே, இப்ப எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? அம்மா, வாங்கம்மா. எனக்கு ஒரு டம்ளர் கூழ் கொடுங்க. அவங்களுக்கு கொடு. நல்லா இருக்கு. அம்மாடி, நீ நல்லபடியா குழந்தையை பெத்தெடுத்து தீர்காயுசா சந்தோஷமா வாழ்வ. இந்த கோயில்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழக்கமா ஒருத்தங்க வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க தாயி. நீ மனசுல எதை நினைச்சு வந்தியோ அவங்க கிட்ட அதை கேளு, அதுக்கான விட கண்டிப்பா கிடைக்கும். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே தான் இந்த அம்மாவும் சொல்லிருக்கிறாங்க. இனி நான் கண்டிப்பா பொம்மையக்காவை பத்தி தெரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ராணி எதையோ கேட்க தான் வந்திருக்கான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ தெரிஞ்ச மாதிரியே சொல்றாங்க. நீ நல்லா இருமா. ஏ ராணி, பொம்மைய பத்தி தான் நீ கேட்க வந்துக்கிறேன்னு அந்த அம்மா சாமி மாரி வந்து சொல்லிட்டு போறாங்கல்ல? ஆமாக்கா. ராணி ஏதோ அருள்வாக்கு கேட்கணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காளே. அங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் வந்து பாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நல்லா இருக்கா? இன்னொரு கிளாஸ் குடிக்கிறீங்களா? நல்லா கூழ் குடிச்சிட்டீங்களா? நல்லா இருந்ததா? நம்ம நினைச்சது நடந்துச்சு. ஏதோ பெருசா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, ஆனா இன்னும் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்லையே. நான் பண்ண 2 பிளானுமே சொதப்பிடுச்சு. எனக்கு வர கோவத்துக்கு அந்த ராணி இப்பவே ஏதாவது பண்ணணும்னு ஆத்திரமா வருது. இப்போ புரியுதா தமன்னா? ஒரு காலத்துல நீ என்ன பண்றன்னு சொல்லாம எங்களை டென்ஷன் படுத்துவ. இப்ப தெரியுதா அந்த கஷ்டம்? அட என்ன மாமா நீங்க சும்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டத்துல மேயிற ஆட்டை தனியா பிரிச்சதுக்கு அப்புறமா தான் காலி பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ராணிய ஒட்டு மொத்தமா இந்த வீட்ல மட்டும் இல்ல, சித்தார்த்த விட்டும் பிரிச்சு அனுப்புற மாதிரி ஒரு சூப்பர் பிளான் பண்ணிருக்கேன். இந்த கோவில்ல அங்காளம்மான்னு ஒரு பொம்பளை மேல வழக்கமா அம்மன் வந்து அருள்வாக்கு சொல்லும். அது இந்த கோவில்ல காலங்காலமா நடந்துட்டு வர வழக்கம். இப்பவும் அந்த பொம்பளை கிட்டதான் ராணி அருள்வாக்கு கேட்க போறா. அந்த அங்காளம்மா சொன்னா அந்த அம்மனே வாக்கு சொன்னதாதான் இந்த ஊரே நம்புது. தமன்னா, இப்போ ஒரு சாமியார் பொம்பளை வேற வந்திருக்கு. அந்த ராணியை கவுக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றேன்னு சொன்னியே, என்னதான் பண்ண போற? எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு, சீக்கிரம் சொல்ல. மனோ, அந்த லாரா பாம்பையே வசியம் பண்ணி ஏவி விட்டவங்க இந்த பொம்பளைய ஏதாவது பண்ணி ராணிக்கு எதிரா திருப்பி விட மாட்டாங்களா என்ன? அந்த ராணி ஏண்டா இந்த கோயிலுக்கு கூழூத்த வந்தோம்னு நொந்து போறா பாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடக்க போகுது. என்னவோ தமன்னா, சொல்ற மாதிரி நடந்தா சரிதான். ராணியோட சேர்த்து மொத்த குடும்பமும் அந்த சாமியாடிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சாமியாடியும் வந்துட்டாங்க. வா போலாம். தமன்னா சீக்கிரம் வாங்க. ஆமா போங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே, நம்ம பூஜை ஆரம்பிச்சிருவோம்.
அம்மா தாயே தாயே சரணம் ஆதி பெத்தம்மா தேவிக்கு சரணம் ஆதி பெத்தம்மா தாய்க்கு சரணம் ஆதி பெத்தம்மா தேவிக்கு சரணம் ஆதி பெத்தம்மா தேவிக்கு சரணம் ஆதி பெத்தம்மா தாய்க்கு சரணம் ஆதி பெத்தம்மா தேவியே சரணம். ஆதி பெத்தம்மா தாயே சரணம். ஏய் இந்த அம்மாவாண்ட கண்டிப்பா பொம்மைய பத்தி கேட்டா தெரிஞ்சிரும். ஆனா எல்லாரும் முன்னாடி எப்படி நீ கேட்க போற? எக்கா அதுவே சாமி தான். அது என் மனசுல இருக்கிறது என்னன்னுலாம் தெரியாதா? அதுவே புரிஞ்சுக்கின்னு வாக்கு சொல்லும்க்கா. தமன்னா, ஒருவேளை லாரா தான் இந்த பொம்பளை ஏதாவது வசியம் பண்ணிருப்பாங்களோ? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க சொல்ல போற வாக்கு அம்மனோட வாக்கு இல்ல, அந்த லாராவோட வாக்கு. சரி தமன்னா, அந்த லாராவை எங்க ஆளைய காணோம்? தாயே தாயே சரணம். ஆமா ஆமா தாயே தாயே சரணம். ஆமா ஆமா